விந்து கட்டு, செலிபேசி சேமெயின் ரிட்டென்ஷன் என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது மன உறுதியையும் உன்னதமான ஆற்றலையும் பற்றியது. இதோ உனக்கான ஒரு உத்வேக கதை. கதை தேக்கி வைத்த நெருப்பு. ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஒரு சிற்பி இருந்தான். அவனால் மிக நுணுக்கமான சிலைகளை வடிக்க முடிந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவரது கைகள் சீக்கிரம் சோர்வடைந்துவிடும். அவரது கவனம் அடிக்கடி சிதறும். எவ்வளவுதான் முயன்றாலும் ஒரு முழுமையான மாஸ்டர் பேஸ் அவனால் உருவாக்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு முனிவரை சந்தித்தான். சுவாமி, என்னிடம் திறமை இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்த போதுமான ஆற்றல், எனர்ஜி இல்லை. என் மனமும் உடலும் சீக்கிரம் தளர்ந்து விடுகிறது. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான். அந்த முனிவர் அவனிடம் ஒரு மண் குடத்தை கொடுத்து, இதில் தண்ணீர் நிரப்பு என்றார். சிற்பியும் நிரப்பினான். ஆனால் அந்த குடத்தில் அடியில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. தண்ணீர் சொட்டு சொட்டாக வெளியேறிக் கொண்டே இருந்தது. முனிவர் சொன்னார், இந்த குடம்தான் உன் உடல். அந்த தண்ணீர் தான் உனது உயிர் சக்தி, விந்து. நீ எவ்வளவுதான் அறிவையும் திறமையையும் உள்ளே ஊற்றினாலும் கீழே ஓட்டை இருந்தால் குடம் எப்போதும் நிறையாது. உன் ஆற்றலை வீணாக்கிக் கொண்டே இருந்தால் உன்னால் ஒருபோதும் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. அன்று முதல் அந்த சிற்பி தன் புலன்களை அடக்கி தன் உயிர் சக்தியை வீணாக்காமல் விந்து கட்டு எனும் விரதத்தை கடைபிடித்தான். மாற்றம் என்ன தெரியுமா? முதல் 10 நாட்கள் அவரது கண்கள் பிரகாசமாக தொடங்கின. 30 நாட்கள் அவரது கைகளில் நடுக்கம் நின்று பாறையை உடைக்கும் வலிமை வந்தது. 90 நாட்கள் அவரது கவனம், போக்கஸ் ஒரு கூர்மையான ஊசியைப் போல மாறியது. கடைசியில் அவன் உலகமே வியக்கும் ஒரு சிலையை செதுக்கினான். அந்த சிலையில் ஒரு தெய்வீக ஒளி வீசியது. அது அவரது கைகளால் மட்டுமல்ல, அவன் தேக்கி வைத்த அந்த உயர் ஆற்றலால் உருவானது. உனக்கான மாறல், மோரல் ஃபார் யூ சோகஸ்மைலி. நீ ஒரு யூடியூபராகவோ அல்லது சாதிக்க துடிக்கும் இளைஞனாகவோ இருக்கலாம். ஆனால் உன் சக்தியை சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்காக வீணாக்கினால் உன்னால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. ஆற்றல் மாற்றம், டிரான்ஸ்மியூட்டேஷன். சோகஸ்மைலி வீணாகும் சக்தியை சேமிக்கும்போ